ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி நகரில் விசா ஆலோசனை மையம் ஒன்றை நடத்தி வந்த இந்த இளைஞர்கள் அதனூடாக ஆஸ்திரேலியாவிற்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பலரிடம் பணத்தை பெற்றுள்ளனர். கம்பஹா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து மட்டும் சுமார் 35 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுக் கொடுக்காமல் ஏமாற்றியதாக பணியகத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குறித்த நிறுவனத்தை சுற்றி வளைத்தனர். இதன்போது அந்த நிறுவனம் பணியகத்தின் எவ்வித செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமுமின்றி இயங்கி வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து 7 வெளிநாட்டு வேலை ஒப்பந்தங்கள், 5 கடவுச்சீட்டுகள் மற்றும் பண பற்றுச்சீட்டு புத்தகங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்கள் கம்பளி மற்றும் தலாத்தோயா பிரதேசங்களைச் சேர்ந்த 23 வயதுடைய 2 இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பணம் செலுத்தும் போது அந்த நிறுவனம் பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.